அன்பிற்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சுற்றி சர்ச்சைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது புதுவை மாநிலத்திற்கு அவமானமும் அசிங்கமும் உண்டாகும் வகையில் சந்தனக்கட்டைகளை கடத்தி வந்து தொழிற்சாலையில் அதை அரைத்து சந்தன எண்ணெய் தயாரித்து சட்டவிரோதம் என்று தமிழக வனத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் அனுமதியோடு சந்தனக்கட்டைகள், சந்தனத்தூள்கள், சந்தன எண்ணெய்கள் ஆகியவற்றை தேனி ஜெயக்குமார் அவர்களின் மகள் ஆஷா என்பவருடைய பெயரில் உள்ள இடத்தில் உள்ள தொழிற்பேட்டையில் இருந்து கைப்பற்றி சென்றுள்ளார்கள். இதற்கு யார் குற்றவாளிகள்? ஆஷா அவர்கள் அந்த தொழிற்சாலையை நடத்த யாருக்கு சட்டபூர்வமாக, அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிந்து தொழில் நடத்துவதற்கு உள்ளாட்சித்துறையிடம் அனுமதி பெற்று ஜிஎஸ்டி போன்றவர்களை முறையாக கட்டுகிறார்களா என்பதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை மக்கள் முதல்வர் திரு மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் பொதுமக்களுடைய சந்தேகத்தை போக்க வெளியிட வேண்டும். அதேபோன்று மங்களத்தில் உள்ள ஈஞ்சோலை வாழியம்மன் கோயிலினுடைய இடத்தில் சட்டபூர்வமாக குடியிருந்து வரும் ஜனார்த்தனன் என்பவருடைய வீட்டின் மின் இணைப்பை துண்டித்து வீட்டை அடித்து உதைத்து வீட்டில் உள்ள நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றவர்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்காமல் கோயிலை சட்டபூர்வமாக அனுமதி பெறாமல் இடித்து கோயிலை கட்டுவேன் என்ற பெயரில் கோயிலை நாசப்படுத்தியுள்ள தேனி ஜெயக்குமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாருடைய உத்தரவின் பேரில் இவற்றை செய்தார்கள் என்பதை பற்றியும், தேனி ஜெயக்குமார் அவர்கள் முதலாக அமைச்சராகும் பொழுது அவர் வீட்டில் பணியாற்றி வந்த கரையாம்புத்தூரை சேர்ந்த ஊர்காவல் படைவீரர் சுப்ராயல் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை சந்தேகம் தேனி ஜெயக்குமார் மீது வந்தது. அந்த எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது இதுவரை புதுச்சேரி மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. மேலும் அவருடைய ஒரே பிள்ளையான சுப்ராயலுடைய பெற்றோருக்கு இந்த அரசு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. தன்னிடம் வேலை செய்த அமைச்சர் தேனி ஜெயக்குமாரிடம் வேலை செய்ததற்காக கூட அவருக்கு எந்தவித அவர் குடும்பத்தாருக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை. எனவே இந்த சந்தன கட்டை கடத்தல் தேனி ஜெயக்குமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஈஞ்சோலை வாழியம்மன் கோயிலில் குடியிருக்கும் ஜனார்த்தனன் என்பவருடைய வீடு சூறையாடப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது சம்பந்தமாக அதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றியும், இந்த சுப்ராயலு படுகொலை செய்ததை பற்றியும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ராவணக்குரல் யூடியூப் சேனலின் அட்மின் ஆகிய ராஜாராமன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் முதல்வர்கள் இவற்றை தெளிவுபடுத்த வேண்டும். ஒருவேளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் குற்றங்கள் ஏதாவது செய்திருந்தால் உடனடியாக அவரை மந்திரி பதவியிலிருந்து என்ஆர் அவர்கள் நீக்கி இந்த அரசு நேர்மையாக நடக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.